Hello all, welcome to Peak Prep. ஸோ இந்த பீக் ப்ரெப் சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ண பட்டுச்சுன்னா இது பேசிக்காக என் எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு சீட்டட் பற்றியான அவ்வளோ அவேர்னஸ் எதுவுமே இல்லை. பட் ஆஸ் ஐ டிட் மை பிஎட் அங்கே எங்கள் காலேஜ்லேருந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சீட்டட் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சீட்டட் எக்ஸாம் என்னென்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற டெட் எக்ஸாமினேஷன். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு டிஎன் டெட் நல்லாவே தெரியும். சீட்டட் பற்றியான அவேர்னஸ் சில பேருக்கு இல்லை. ஸோ அதை வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ ஐம் கிஃப்ட் அண்ட் நான் வந்து சீட்டட் கிளியர் பண்ணது இந்த அகாடமிக் இயரில் தான் கிளியர் பண்ணேன். அண்ட் இந்த ஜான்வரியில் ரயில்வே போர்டு வந்து தே ஆர் பிளானிங் டு என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதும் சரி, it will be very useful for others also. So அந்த மைண்ட் செட்டப்பில் I've started this channel. And moreover, the problem that I faced while preparing for my CTET examination was that I searched for a lot of CTET videos and I didn't find any CTET videos which is either in Tamil or English. And so mostly it'll be basically in Hindi only. So I felt it hard to prepare. But I would like this. I think that this video will be helpful to everyone who are preparing CTET. It'll be mostly bilingual, but I prefer to speak in English because CTET is actually like, if you know English you can score high marks. That is, even in psychology you'll be having basic questions like, if a child is like this, what did you do? As a teacher, what did you do? That's a basic question. So if you are able to read and understand the simple English sentence, you'll be able to clear CTET easily. So that's why I'll be going with English, but then I'll also be speaking Tamil in certain areas. Okay, so let's move on to the video. Okay, so the first question, what is the most widely accepted definition of psychology? So psychology pathona, it comes from the Greek word psych meaning soul, logo meaning study. Okay, so first one, the psychology எப்படி define பண்ணாங்க, study of soul னு define பண்ணாங்க. Then later on, as days went, psychologists they didn't find a definition for soul, and so they defined psychology as a study of mind. But then they weren't able to define even the mind, so they termed psychology as a study of conscious. ஸோ இதை வந்து ரெண்டு ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் தான் டேர்ம் பண்ணியிருக்காங்க, வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் உண்ட். ஸோ வில்லியம் ஜேம்ஸ் பற்றி நம்ம படிக்கணும்னா he is the father of American psychology. Okay, and William Wundt வந்து he is the father of experimental psychology, and father of psychology னு blank கேட்டாலும் that is William Wundt தான். Okay, so William Wundt என்ன பண்ணியிருக்காருன்னா, he was the first man to ஒரு சைக்காலஜி லெபார்ட்ரி கட்டுறதுக்கு இவர் தான் ஒரு ஃபர்ஸ்ட் மேனாக இருந்திருக்காரு அட் லைப்சிக் யூனிவர்சிட்டியில். இது வந்து ஜெர்மனியில் இருக்குது. ஸோ லேட்டர் ஆன் வில்லியம் மெக்டாகல் பில்ஸ்பரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, psychology is study of behavior. Just psychology is study of behavior. அவங்க வந்து ஹியூமன் பிஹேவியர் வச்சு இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. பட் ஜேபி வாட்சன் வந்து ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் வச்சு சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர்னு அது வந்து டேர்ம் பண்ணிட்டார். ஸோ ஜேபி வாட்சன் யாருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து பிஹேவியரிஸ்ட் ஸ்கூலோட ஃபாதர். ஓகே, அண்ட் உட்வர்த்தோட ஃபேமஸான கோட்ஸ் இங்கே இருக்கும். First, psychology lost its soul, then its mind, then it lost its consciousness. It still has behavior of a sort. Any manifestation of life is activity. Behavior is a collective name for these activities. ஸோ இதுதான் உட்வர்த் வந்து டேர்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம இந்தியன் சைக்காலஜியோட ஃபாதர் யார் பார்த்தோன்னா, நரேந்திரநாத் சென்குப்தா. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி பார்த்தோன்னா, ஆஸ் வி நோ அது வந்து இட்ஸ் அபவுட் பிஹேவியர். ஸோ second option B, scientific study of behavior and mental process are correct answer. Next, the term psychology நம்ம எந்த லாங்குவேஜ்ல டெரைவ் பண்ணியிருக்குன்னா, it is derived from Greek. We've seen in the content, it's derived from Greek. Next, what does the word psych mean in Greek? Psych means soul. Okay, so the correct answer is soul or mind. Which of the following best describes psychology? ஏற்கனவே பார்த்தோம் சைக்காலஜி லாஸ்ட்டாக எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் பிஹேவியர், ரைட், ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஸோ ஆப்ஷன் பி, ஸ்டடி ஆஃப் பிஹேவியர், தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Next, which aspect is not included in the definition of psychology? We've studied psychology to be soul, mind, then behavior, அப்படி we've studied consciousness, இப்படி படிச்சிருக்கோம். But we haven't studied supernatural phenomena. So not included in this supernatural phenomena தான் correct answer. In psychology,
The term behavior includes behavior. What is it including? It includes both observable, the thing that we can see, and the thing that are going in the mental mind. Okay, so both observable actions and mental processes are correct answer. Who first defined psychology as the science of mental life? So இதோட ஆன்சர் என்னன்னா வில்லியம் ஜேம்ஸ் வந்து இஸ் த ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் சைக்காலஜி. நெக்ஸ்ட், ஒய் சைக்காலஜி கன்சிடர்ட் அஸ் சயின்ஸ்? பிகாஸ் சைக்காலஜிக்கும் ஃபிலாசபிக்கும் என்ன பார்த்தோன்னா, philosophy mostly deals with facts. Okay, psychology ஒரு ஃபேக்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, it will also focus on experimental methods. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ட்ரை பண்ணி how is it working அந்த மாதிரி பண்ணுறது தான் சைக்காலஜியோட இது. ஸோ it uses systematic methods to study behavior and mental process. That's the correct answer. Next, what distinguishes psychology from philosophy? இப்போ தான் சொன்னேன். Psychology studies emotions. Yeah, it's correct. Philosophy studies logic. Correct தான். Second இது பார்த்தோன்னா, psychology relies on scientific method. Although it studies emotions, it relies on scientific method. That's the best distinguishing thing that is from philosophy. We can distinguish psychology from philosophy. So the option is B. The scope of psychology includes, as we saw, J.B. Watson. Who's J.B. Watson? He is the father of behaviorist. Okay, behaviorist school. So he described psychology as a study of human and animal behavior. So again, the option B is correct. J.B. Watson, father of behavioral school, elaborated the concept of the term behavior, including in it both human and animal behavior, and defined psychology as a science of behavior. Okay, 11th question. Which of the following is the primary focus of psychology? So observing celestial phenomena. Celestial phenomena, that is space bodies. Okay. Next, understanding behavior and mental. Okay, psychology nal enadhu behavior. So understanding behavior and mental process. Simply we can close our eyes and answer it. Next, what makes psychology distinct from other social sciences? So it psychology focuses on why are teachers studying psychology? In order to learn the individual differences of the students, in order to learn their mental process, their emotions, in order to learn their learning capacity, the teachers are learning psychology. So the answer is very obvious. It focuses on individual differences. Okay. Next, the scientific approach in psychology involves observing, hypothesizing and experimenting. So already நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சைக்காலஜிக்கும் ஃபிலாசபிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக, சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கொண்டு போகிறது. ஸோ ஆப்ஷனில் பார்க்கும்போது immediately we can see the option, the correct answer is A, observing, hypothesizing and experimenting. Okay, which psychologist defined psychology as a study of consciousness? ஸோ யார் பார்த்துருக்கோம், ரெண்டு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, வில்லியம் உண்டும் சரி வில்லியம் ஜேம்ஸும் சரி. ஸோ இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் என்னது, வில்லியம் உண்ட். Which statement is true about the modern definition of psychology? Definition of psychology நாலே best or better definition of psychology நாலே அது behavior relate பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா the option B is correct. Psychology studies behavior and mental process scientifically. Okay. Next, the scope of psychology includes studying only conscious thoughts, only physical behaviors, only philosophical. No, it is a overall thing. It's a overall development of an individual. That's psychology. So both conscious and unconscious processes. அதுக்கும் option வந்து B தான். Why is psychology often referred to as bridge between sciences and humanities? அதாவது கொஸ்டின் பார்த்தோன்னா, ஏன் சைக்காலஜி வந்து சயின்ஸ்க்கும் ஹியூமனிட்டிக்கும் நடுவில் இருக்க பிரிட்ஜாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, இது வந்து psychology does not deal only with medical studies. It deals with scientific methods. ஏற்கனவே நம்ம திரும்ப படித்த அதே தான் திரும்ப டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் வந்து பி தான். இட் இன்டெகிரேட்ஸ் scientific methods with human experiences. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which method is commonly used in psychology to study mental process? மென்டல் ப்ராசஸ் படிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஸ்பெகுலேஷன், mythological analysis, historical research. So நம்ம என்ன பார்த்துருக்கோம், scientific methods, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி படிக்காங்க. So that is the correct answer is experimentation. Next, what distinguishes psychology from psychiatry? சைக்காட்ரியும் நம்ம மைண்டை பற்றி தான் படிக்கிறோம்னு சொல்லுவோம், சைக்காலஜியும் மைண்டை பற்றி தான் படிப்போம். ஸோ இதோட ஆப்ஷன் ஆன்சர் என்னென்னா, psychiatry uses scientific methods while psychology does not. Psychiatrists are medical doctors who can prescribe medication while psychologists focus on therapy and research.
Psychology deals only with physical health, while psychiatry deals with mental health. Psychiatry focuses on unconscious thoughts, while no, correct option, second option திரும்பி read பண்ணிப்போம். Psychiatrists are medical doctors. Yeah, they're medical doctors. They can prescribe medication. That's true. While psychologists focus on therapy and research. So the option B is correct. Okay. Next, the primary goal of psychology as a science is to predict and control behavior, solve philosophical questions, teach moral values, analyze historical. எதுக்காக சைக்காலஜி படிப்போம்? ஒரு சைல்டோட பிஹேவியர், ஒரு சைல்டோட இண்டிவிஜுவல் பிஹேவியர், தாட்ஸ், எமோஷன்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ என்ன சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் predict and control behavior. Okay. Next 21. The scope of psychology extends to the study of humans மட்டுமா? யார் சொல்லியிருப்பா? ஜேபி வாட்சன் என்ன சொல்லியிருப்பாங்க? Study of human and animal behavior. அப்போ both humans and animals. So option B தான் correct. Which of the following is not field within psychology? Quantum physics psychologyல வருமா, physicsல வருமா? மீதி எல்லாம் psychology போட்டுருக்கு. அப்போ ஆப்ஷன் என்ன, ஆன்சர் என்ன இருக்கும்? Quantum physics. Yeah. Which branch of psychology focuses on diagnosing and treating mental disorders? So diagnose பண்ணி ட்ரீட் பண்ணணும். அப்போ அது எங்க நடக்கும்? ட்ரீட்மெண்ட்லாம் எங்க கொடுப்பாங்க? It's in hospitals. So answer வந்து என்னது? Clinical psychology. Okay, clinical psychology தான் answer. Okay. Next, what does social psychology primarily? Social நால என்னது? Being social with others, அதாவது able to communicate or able to be free with others, அதான் social. So it's about interactions, right? இங்க வந்து interactions பத்தி கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் அப்படி கொடுத்திருக்கு, group behavior and social interactions. So social psychology obviously deals with group behavior and social interactions. அதான் ஆப்ஷன் ஆன்சர். Next, development psychology studies the development எதை பற்றி படிக்கும்? Learning disabilities are no. Behavioral changes across the lifespan. Only physical growth in humans. Financial growth of individuals is a very wrong answer. So psychology நால என்னது? Behavior. So behavioral changes across the lifespan தான் developmental psychology. Next, which branch of psychology focuses on workplace? Clinical psychology na hospital related, educational psychology education related, forensic வந்து அந்த research, I mean searching about the crime areas, அது related. இது வந்து workplace வந்து industrial organizational psychology. So that's the correct option. Next, the study of how people acquire, process and store knowledge is part of. இது என்னன்னா எப்படி நம்ம வந்து நாலேஜை ஸ்டோர் பண்ணுறோம்? எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? ஹார்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம்? நோ, இட்ஸ் நாட். ஸோ எங்கே ஸ்டோர் பண்ணுவோம்? இன் மைண்டு தான் காக்னிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகே, இன் சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸில் காக்னிட்டிவ் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் காக்னிட்டிவ் சைக்காலஜி. ஃபோரன்சிக் சைக்காலஜி அப்ளைஸ் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் டு. ஃபோரன்சிக்னால என்னது? கிரிமினல், கிரைம், அப்புறம் அதை பற்றி ரிலேட்டட். ஸோ இங்கே வந்து ஃபோரன்சிக்னால என்ன போடலாம்? லீகல் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். தட்ஸ் இட். ஹெல்த் சைக்காலஜி இது ஆப்ஷன் ரீட் பண்ணுங்க. மென்டல் டிஸார்டர் மட்டுமா? ஸ்டடிங் த இம்பேக்ட் ஆஃப் ஹெல்த், சோஷியல் பிஹேவியர் ஆன் ஃபிசிக்கல் ஹெல்த், எக்ஸ்ப்ளோரிங் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் பிஹேவியர், டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ டெவலப்பிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கும் சைக்காலஜிக்கும் ரிலேட்டட் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் புட் ஆப்ஷன் பி, ஸ்டடிங் த இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் பிஹேவியர் ஆன் ஃபிசிக்கல் ஹெல்த். Educational psychology helps teacher understand philosophical ideas, student learning and classroom behavior, history of education, medical treatments for students. இதுவும் ஈஸியாக சொல்லலாம், ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்ட் கிளாஸ் ரூம் பிஹேவியர். அந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் நியூரோசைக்காலஜி? நியூரோசைக்காலஜி எதை ஃபோக்கஸ் பண்ணுது? ஸோ நியூரோசைக்காலஜி, நியூரோனாலே நியூரான், அது ரிலேட்டட் என்னது? பிரெயின். ஸோ இங்கே பிரெயின் பற்றி எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பிரெயின் அண்ட் பிஹேவியர், அதான் ஆன்சர். which branch of psychology explores how evolution என்னது? தோன்றுது. ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கேயும் ஆன்சர் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. எவால்யூஷனரி சைக்காலஜி தான். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இதுக்கும் ஈஸியாக நம்ம சொல்லலாம், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, அவ்வளோதான். என்விரான்மெண்டல் சைக்காலஜி ஸ்டடீஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன், இதுக்கு என்ன சொல்லலாம்? ஹியூமன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ். அது எப்படி ஹியூமன்ஸ் வந்து சரௌண்டிங்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி. நெக்ஸ்ட், study of personality traits and individual differences falls under. இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் வந்து என்னது? பர்சனல். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் என்ன கொடுக்கலாம்? பர்சனாலிட்டி சைக்காலஜி. நெக்ஸ்ட் 36, இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து
எதை பொறுத்து? ஒர்க் பிளேஸ் பொறுத்து. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிஹேவியர் இன் த ஒர்க் பிளேஸ். அதான். military psychology என்னது? studying soldiers emotions and behaviors. Okay, then which branch of psychology focuses on psychological assessments பத்தி ஃபோக்கஸ் பண்ணுறது எதுனா சைக்கோமெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ்னா மெஷர்மெண்ட் ஆஃப் சம்திங், மெஷர் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து சைக்காலஜி பிஹேவியரை பற்றி மெஷர் பண்ணுறது வந்து சைக்கோமெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்காலஜி எய்ம்ஸ் டு diagnose mental illness, enhance well-being. Positive psychology, so enhance well-being and happiness. அதான் answer. Experimental psychology is primarily concerned with experiment எது கன்சர்ன் பண்ணியிருக்கு? developing psychological theories through research and experiments. ஆன்சர் இருக்கலாம். analyzing past events, applying psychological concepts in classroom, treating psychological disorders. experiment தான் என்னது? research and experiments. so developing psychological theories through research and experiments. அதான் answer. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்ஸ், ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது என்னென்னா இப்போ படிச்சிருக்க 40 கொஸ்டின்ஸ்லேருந்து அதே கொஸ்டின்ஸாக இருக்கும், பட் ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும், அவ்வளோதான். ஹூ இஸ் கிரெடிட்டட் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி ஃபார் எம்பசிசிங் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த மைண்ட்? இதோட ஆன்சர் வந்து வில்லியம் உண்ட். கரெக்ட். விச் இந்தியன் சைக்காலஜிஸ்ட் பிளெண்டட் இந்தியன் philosophy with modern psychology, earning the title father of Indian psychology? நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சைக்காலஜி யார்? நரேந்திரநாத் சென்குப்தா. If psychology is defined as the study of behavior and mental process, which of the following is outside its scope? அதோட ஸ்கோப்பை விட்டு வெளியே இருக்குது எது? சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா. ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா தான். இன் சைக்காலஜி தி டேர்ம் பிஹேவியர் இன்க்ளூட்ஸ் ஆல் எக்ஸெப்ட் எதை மட்டும் இன்க்ளூட் பண்ணாது? அப்படி பார்த்தோம்னா ஜெனட்டிக் ட்ரேட்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணாது. மற்றபடி அப்சர்வ் பண்ணுறது இன்க்ளூட் பண்ணும், எமோஷன்ஸை பற்றி இன்க்ளூட் பண்ணும், மென்டல் ப்ராசஸ் பற்றி இன்க்ளூட் பண்ணும். Why is William Wundt considered pivotal in psychology's history? எதுக்காக வில்லியம் வுட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க சைக்காலஜியோட ஹிஸ்ட்ரியில்? அப்படி பார்த்தோம்னா he combined philosophical inquiry with experimentation. இன்கொயரின்னு என்னது? அந்த கேட்குறது, தோன்று கொஸ்டின் கேட்குறது, அதான் இன்கொயர் பண்ணுறது. லைக் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது, அதையும் எக்ஸ்பெரிமெண்டேஷனையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க வில்லியம் வுட். தட்ஸ் வை. Which branch of psychology might study the effect of light pollution on sleep patterns? இது பார்த்தோம்னா சோஷியல் சைக்காலஜி தான், சாரி என்வைரன்மெண்டல் சைக்காலஜி தான் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், which psychologist would be most likely to analyze leadership dynamics in an organization? ஆர்கனைசேஷன் வந்துட்டு அப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட், அவ்வளோதான். If psychology uses systematic methods to study the mind, what differentiates it from philosophy? Use of scientific experiment, ஏற்கனவே இதுவும் படிச்சுக்கோ. Okay. Next, which psychologist's work would help in creating effective learning techniques for children? அப்போ சில்ட்ரன் எங்கே இருப்பாங்க? ஸ்கூல்ஸில். எஜுகேஷன், ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட், அவ்வளோதான். which branch of psychology would focus on how humans adapt their behaviors over generation? ஜென்ரேஷன், அதாவது இட்ஸ் அபவுட் லைக் மூவ் பண்ணுறோம், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் மூவ் பண்ணால் அது எவோல்யூஷன் தான் சொல்லுவோம், எவோல்யூஷன் கீழே தானோ. ஸோ தட்ஸ் எவோல்யூஷனல் சைக்காலஜி. அவ்வளோதான் கைஸ், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.